டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான். குரூப் 1லேருந்து குரூப் 4 அண்ட் சம் அதர் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் டிஎன்பிஎஸ்சி சார்பாக என்னென்ன எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்களோ எல்லா எக்ஸாம்ஸுக்குமே உண்டான சிலபஸ் கம்ப்ளீட்டாக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது உங்களோட வெப்சைட்டில் இருக்குது, டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்டில். ஃபார் டீட்டெயில்டாக வேணும்னா எல்லாருமே வெப்சைட் ரெஃபர் பண்ணிக்கங்க. ரெண்டாவது குரூப் 4 சிலபஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சேஞ்ச் இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 10 யூனிட் கொடுத்துருந்தாங்க. 10 யூனிட்டில் எந்தெந்த யூனிட்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் எடுப்போம் அப்படிங்கிறத வந்து கிளியராக சொல்லலை பழைய சிலபஸில். பட் இப்போ இருக்கிற சிலபஸை வந்து 10 யூனிட்டில் 6 யூனிட் தான் இருக்குது. யூனிட்னா படிக்க வேண்டியது எல்லாமே பழைய சிலபஸ் அப்படியே தான் படிக்கணும். 1-2 யூனிட்டை கம்பைன் பண்ணி மொத்தமாக 6 குறைச்சிருக்காங்க. ரெண்டாவது எந்தெந்த யூனிட்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்போம், வெயிட்டேஜ் என்ன அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக 15 கொஸ்டின்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து யூனிட் 8 அண்டு யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் அதுலேருந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் வரைக்கும் இருக்குது. அண்ட் 1-2 யூனிட் கம்பைண்டாகவும் இருக்கும் அதோட. ஸோ இந்த மாதிரி எந்தெந்த யூனிட்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் தெரியுது. முன்னே படிக்கும்போது எதில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும்னு நமக்கு தெரியாது, தெரியாமலே படிச்சுட்டு இருந்தோம். இப்போ எதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதும் இந்த புது சிலபஸ் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது. மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் அஸ் யூஷுவல் அதே தான், 25 கொஸ்டின்ஸ் தான். 10+15 பிரித்து கொடுத்துருக்காங்க, 2 தான். அடுத்து தமிழ் பக்கம் போனோம் அப்படின்னா தமிழில் முன்னெல்லாம் வந்து புக்கில் வந்து அட்டை டு அட்டை 6th to 10th படிக்கணும், எது வேணாலும் கேட்பாங்க, அந்த மாதிரியெல்லாம் இருந்தது. பட் இப்போ புது சிலபஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கச்சன்னு கிடையாது, ரொம்ப ஒரு பெரிய குழப்பமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன கேட்போம், ஒவ்வொரு டாபிக் வைஸு அந்த டாப்பிக்கில் என்னென்ன இருக்குது, அதுலேருந்து மொத்தமாக எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராகவே சொல்லியிருக்காங்க. ஸோ பழைய சிலபஸுக்கும் புது சிலபஸுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது. ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா தமிழ் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சேஞ்ச் இருக்குது. இலக்கணத்துக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது தமிழ் பொறுத்த வரைக்கும். அண்டு தமிழ் அறிஞர்களும் தொண்டுகளும் அதுலேருந்து ஒரு 15-20 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு எல்லாருமே டீட்டெயில்டு சிலபஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெப்சைட்டை வந்து ரெஃபர் பண்ணிக்கங்க, டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்டை. ஸோ இப்போ ரிவைஸ்டு சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.